அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் நான் எடுக்கும் அடியனுடைய தயவான வணக்கம். அடியேன் புதிய பெரியன் சித்தாவர்மா வைத்தியர், கள்ளக்குறிச்சி. ஆண்டவன் கொடுத்த அமுக்ராச்சூர்ணம். ஆண்டவன் நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட். எக்காலத்தும் இளமையோடு இருக்கணும், படு வீரமாக இருக்கணும், ஆண்மையாக இருக்கணும், நான் நல்லா வீரனாக இருக்கணும், நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஆண்டவன் இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்தை கொடுக்குறார். அதுதான் ஆண்டவன் கொடுத்துகின்ற நமக்கு அமுக்குராச்சூர்ணம், அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. தமிழ்ல அமுக்குராச்சூர்ணம். இது ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது. பூமிக்கு கீழே தான் கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு நிறைய இடங்கள்ல விற்கும். அந்த கிழங்கு முறைப்படி எடுத்து கழுவி பாலில் போட்டு வேக வச்சு எடுத்து அதான் சுத்தி செஞ்சதான் வேலை செய்யும். இந்த மருத்துவ குறிப்பு தேரையர் கரைசல் 300 அப்படிங்கிற நூல் இந்த அமுக்ராச்சூர்ணத்தை பத்தி மருந்து இருக்குது. என்னன்னாக்கா லவங்கம் 10 கிராம், சிறுநாகப்பூ 20 கிராம், ஏலம் 40 கிராம், மிளகு 80 கிராம், திப்பிலி 160 கிராம், சுக்கு 320 கிராம், அமுக்குரா 640 கிராம், நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெல்லம் அல்லது பனை கற்கண்டு 1250 கிராம். அதாவது 10, 20, 40, 60 அப்படி மல்டிபிள் ஆகிட்டே போகும். மொத்தம் 8 வகையான மருந்து. அவ்வளவுதான். இது எல்லாம் முறைப்படி சுக்கு கிக்குலாம் சுண்ணாம்புல வச்சு முறைப்படி சுத்தி படிக்கணும். சுத்தி முறைப்படி 8 மருந்துகளையும் சுத்தி செய்தாதான் வேலை செய்யும். அப்படியே நாட்டு மருந்துகளில் போய் நான் நாட்டை வாங்கிட்டு சார் எனக்கு வேலை செய்யணும் சார்னு சொன்னா அதுக்கு அடியேன் பொறுப்பு இல்லை. முறைப்படி பாலில் போட்டு வேக வச்சாதான் வீரியம் இருக்கும். அவங்க பாலில் போட்டு வேக வச்சாங்களா வைக்கலான்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த மருந்துகளுக்கு இந்த குறிப்பு ஒத்து வராது. நீங்க முறைப்படி செய்த வைத்தியர்களுடையோ முறைப்படி நீங்களும் செய்தால் அதுக்கு இந்த குணங்கள், இந்த மருத்துவ குறிப்புகள் பொறுப்பாகும். என்ன நடக்கும்னாக்க அஸ்வம் என்றால் குதிரை பழம் நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்து என்பதனாலதான் இது அஸ்வகந்தா அப்படின்னு நமக்கு சொல்றாரு. ஏன்னா குதிரை பழம் நரம்புகளை முதல்ல பலப்படுத்தும். உடல்ல என்ன பலம்னாக்க நரம்பு தான் பலம். நரம்பும் எலும்பும் பலமா இருந்தாதான் நமக்கு அதுல பின்னப்பட்டுக்கிற இந்த எல்லா உடல் உறுப்புகளும் பலமா இருக்கும். ஸோ நரம்பு தளர்ச்சி, வயசாயிட்டா என்ன பண்ணுவோம், நரம்பு தளர்ச்சி, 40 வயசுன்னா ஆணுறுப்பு கோளாறு, ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த எல்லா பிரச்சனைகளையும் நரம்பை பலப்படுத்தக்கூடியது நம்முடைய முதல்ல 8 வகையான அல்சரை இது குணப்படுத்துது. அதிகமாக ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் குறையாம 8 வகையான அல்சர்களை இதை குணப்படுத்தும். அது மட்டும் லிவர் பிரச்சனையை, லிவர் என்று சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற டாக்டர் இந்த லிவர் பிரச்சனைகள்லாம் இந்த சூரணம் சாப்பிடும். எப்படி சாப்பிடுறதுன்னா காலை ஒரு ஸ்பூன், சாயங்காலம் ஸ்பூன், சூடா ஒரு டம்ளர் நாட்டு மாட்டு பால் தான் நல்லது. இல்லைன்னா மாட்டுப்பால் கொதிக்க வச்சு எடுத்து அதில் ஒரு டம்ளர் இந்த ஸ்பூனை மருந்து போட்டுட்டு கலக்கி டீ குடிப்பதுக்கு பதிலாக இதை குடிக்கலாம். காலை மாலை 2 வேளை 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு டீ குடிப்பதற்கு பதிலாக இந்த மருந்தை, இந்த சூர்ணம், இது ஒரு ட்ரிங்க்ஸ், ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் இது. நீங்க மருந்து அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டர் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லுங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய எல்லா நோய்களுக்கும் இது மருந்துன்னு சொல்லலாம். 4448 நோய்களுக்கும் இதை மருந்து என்று சொல்லலாம். யாரெல்லாம் சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். ஆனா சூறு உள்ளவங்களுக்கு நாட்டு சக்கரை கலந்தது எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு பனை வெல்லம் கலந்தது எடுத்துக்கலாம், அல்லது வெல்லமே இனிப்பி கலக்காம அவங்க எடுத்துக்கலாம். வெட்டை அதிகப்படியான சூடாகி வெட்டையா மாறி வெட்டை முத்துனா கட்டைம்பாங்க, அதாவது இறப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வெட்டை நோய்களை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து எதுனாக்க நம்முடைய அமுக்ராச்சூர்ணம். அது வெள்ளைப்படுது. சில பேருக்கு அதிகமான பெண்களுக்கெல்லாம் சூடாகி வெள்ளை வெள்ளையா மாதவிடாய் டைம்ல வெள்ளை வெள்ளையா போகும். ஒயிட் டிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை போயிட்டா அவங்க உடம்பு எல்லாம் அப்படியே உருகி வந்துடும். உடம்புல உருக்கி அப்படியே மெலிஞ்சு போயிடும். அவங்களுக்கு இந்த மருந்தா இருக்கும். ஆண்கள் பார்த்தீங்கன்னா இரவுல படுக்கும்போது வெள்ளை வெள்ளையா விந்து கழிதம் போகும், அல்லது வெட்டையா அவங்களுக்கும் வெள்ளை ஊற்று மாதிரி ஊற்றும். ஆண் உறுப்புலாம் பாலமா வெடிக்கும். ஸோ அதுக்கு இந்த மருந்தை காலை மாலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். உடல்ல சில பேர் சத்து குறைபாடாக வறட்சியா இருப்பாங்க, ட்ரையா இருப்பாங்க. பங்குனி மாசம் வெயில் காலத்துல நம்ம மரங்கள்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி அவங்க ஆளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி, ரொம்ப ட்ரையா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மருந்து ரொம்ப அற்புதமான மருந்து. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் எரியும், படுத்தா எரியும், நைட் ஆயிட்டாலும் அதிகப்பட உஷ்ணம். அதனாலதான் இந்த மருந்தை நம்ம காலை மாலை பாலில் சாப்பிட்டு வரும்போது கைகால் எரிச்சல் சரியாகும். ஏன்னா நரம்புகளுக்கு பலவீனமா இருப்பதனால சத்துக்கள் போகாம கைகால் எரியும், வாத குடைச்சல் வரும், வாத நோய்கள் வரும். ஸோ அதுக்கு இந்த அமுக்ராச்சூர்ணம் மிகப்பெரிய ஒரு மருந்து. சில பேர்த்துக்கு அதிகப்படியான சூடாயிட்டு இறைச்சி நம்முடைய லிவரு, நம்முடைய நுரையீரல் பலவீனமாயிட்டு இறைப்பு நோயின்னு சொல்லுவாங்க. ஆஸ்துமா இறைப்புங்கிறது, சத்து இல்லாம இறைக்கிறது, கபம் நோய் வர்றது, விக்கல் வர்றது. சில பேர் எப்ப பார்த்தாலும் உடல் உஷ்ணமா இருந்தது,
அவங்களுக்கு விக்கல் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த மருந்துகளுக்கெல்லாம் இந்த மருந்து வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அனுபவத்துல நிறைய பேஷண்ட்களுக்கு கொடுத்த ஒரு மருந்து. சில பேத்துக்குலாம் பாண்டுன்னு சொல்லுவாங்க. பாண்டு நோய்னாக்க அப்படியே ஓங்காம ஒரு வளர்ச்சி இல்லாம அவங்க வயதுக்கு உண்டான வளர்ச்சி இல்லாம குழந்தைகளா இருக்கும். ரொம்ப மெலிஞ்சு இருக்கும். ரொம்ப ஒரு ஒரு பாண்டுன்னு சொல்லுவோம். அவங்க சில பேர் அவங்கள கை கால் வளர்ச்சி இல்ல, மூளை வளர்ச்சி இல்ல, உடல் வளர்ச்சி இல்ல அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்துட்டு வந்தா நல்லா குணமடைக்கும். கல்யாணம் ஆனவங்க சில பேர்த்துக்கு விந்தணுக்கள் குறைபாடா இருக்கும். சில பேர் பெண்கள் குறைபாடா இருப்பாங்க. ஆண்கள் ஆண்மை குறைபாடா இருக்கும். அந்த ஆண்மை குறைபாடு எழுச்சி இல்லாம இருக்கிறது, தூக்கத்துல விந்து போறது, தாம்பத்தியத்துல வந்து திருப்தியின்மையாகிறது, அணுறுப்பு வந்து சுருங்கி போறது, அணுறுப்பு வந்து வீரியம் இல்லாம இருக்கிறது, இது போன்ற எந்த விதமான ஆண்மை குறைபாடு பெண்மை குறைபாடு இருந்தாலும் இந்த மருந்து வந்து மிக அற்புதமாக வேலை செய்யும். அது மட்டும் இல்ல, சக்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கெல்லாம் வந்து சீக்கிரமா அந்த பிளாக், அந்த நர்வஸ்ல வந்து அந்த பிளாக், ரத்தத்தினுடைய சக்கரை நோயில் ரத்தத்தினுடைய டென்சிட்டி பார்த்தா ரொம்ப விளக்கண்ண மாதிரி மொத்தமாயிடும். ஆனால் ரத்த நாளங்களை அடைப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு கை காலெல்லாம் எரிக்க ஆரம்பிக்கும். அதுகளுக்கு வந்து இந்த ஏன்னா இந்த ரத்த நாளங்களையும் நரம்புகளையும் இது வேலை செய்யறதுனால, இந்த நரம்புகள் முக்கியமா வேலை பார்க்கறதுனால இது அந்த அடைப்புகள்லாம் இது சரி பண்ணும். அது மட்டும் இல்ல, இது முக்கியமா கேன்சருக்கான மருந்து. கேன்சர் ஏன்னா இது வந்து புரோட்டீன் 53 அப்படிங்கிற ஒரு வகையான புரோட்டீன் வந்து இந்த அமுக்காச்சோரத்துல இருக்குது. அப்ப நாங்க என்ன பண்றோம், பேஷண்ட்டுக்கு இதையும் வந்து ஒரு கூட்டு துணை மருந்தாக நம்ம அமுக்காச்சோரத்தை வரும். அப்ப அமுக்காச்சோரத்தை ரெகுலரா நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உடம்புல புற்றுநோய் செல்லுகள் உற்பத்தி ஆகாது. சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகுது, உடம்புல இப்ப காய் இருக்குது, கனியா மாறுது, பழுக்குது, இத்து விழுந்து போகுது. இந்த ப்ராசஸை செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா புரோட்டீன் 53 தான். இந்த புரோட்டீன் 53 நம்ம சாப்பிடல எதுலுமே கிடையாது. அப்போ நம்ம உடம்புக்குள்ள நம்ம செல்லு தேவையில்லாத செல்லுலாம் டிஸ்சார்ஜ் ஆகி வேஸ்டேஜா வெளியே போகணும்னாக்க புரோட்டீன் 53 வந்து மிகப்பெரிய முக்கியம். நீங்க கூகுளில் அடிச்சு பார்க்கலாம் புரோட்டீன் 53 வேலைகள். அப்போ இந்த புரோட்டீன் 53 நம்ம சாப்பிடல எதுல இருக்குதோ எதுலையுமே இல்லை. அப்போ இந்த அமுக்ராச்சூரத்திலையும் விராலி என்ற மூலிகையிலையுமே இருக்குது. அப்போ ரெகுலராக இதை நம்ம ஒரு உணவாக எடுக்கும்போது அவங்களுக்கு கேன்சர் நோய்கள் வந்து வராம தடுக்கும். ஏன்னா இது இந்த புரோட்டீன் 53 இதுல இருப்பதனால உடம்புல அன்னன்னைக்கு கழிவுகளை வந்து அன்னன்னைக்கு வெளியே போகும். ஸோ இது கேன்சர் வராமையும் இந்த அமுக்ராச்சூர்ணங்கள் வந்து தடுக்கும். வந்தவங்களும் சாப்பிட்டு கொண்டால் அந்த நோய் பலவீனத்திலிருந்து தடுக்கலாம். நல்ல ஒரு மருந்தை மெயின் மருந்தை எடுத்துக்கிட்டு இது துணை மருந்தை எடுக்கும்போது நமக்கு வந்து உடல் பலப்படும். நரம்பு தடுப்பு, நரம்பு அடைப்பு, நரம்பு தளர்ச்சி பட்டு உடம்பு நல்லா பலம். சில உடம்பு தேராம மெலிஞ்சு இருக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆண்டவன் கொடுத்த அமுக்ரா மருந்து எடுக்கும்போது உடல் நல்லா போதுமான பலமாக இருப்பாங்க. இப்போ நல்லா கம்பீரமாக எத்தனை வயசு ஆனாலும் பலமா இருப்பாங்க. நீ 80 வயசு 100 வயசு ஆனாலும் உடல் ரீதியா பலமா இருப்பாங்க. இந்த மருந்து சாப்பிட்டு நீங்க ஜிம்முக்கோ உடல் பயிற்சி எடுத்தீங்கன்னாக்கா கட்டுமிஸ்தான உடல் வேண்டுமா, புஜ பலம் பொருந்திய உடல் பலம் வேண்டுமா, அமுக்ரா சோளத்தை காலை மாலை சாப்பிடுகிறோம். வாய்ப்புக்கு நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.